ஞம், 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 ஞம். என்ன ருசி! பரோட்டாவை தின்னுந்தாக்கா உசுரே வருது. ஏட்டி லட்டி, அப்ப என்ன இவ்வளவு நேரம் செத்து கிடந்தியோ? ஆமாட்டி பிளாக்கி, ஆமா. வாய் செத்து போய் தான் கிடந்தேன். எம்புட்டு நாள் ஆச்சு பரோட்டா தின்னு. ஏமா, முந்தா நாள் தானமா பிரியாணி வாங்கி கொடுத்தேன், ஏதோ கடையில திங்காத மாதிரியே சொல்லுவா. ஏல தனுசு, முந்தா நாள் தின்னது பிரியாணி, இது பரோட்டானே. பரோட்டா தின்னு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் சொன்னேனா. கடை தீவனை தின்னு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் சொல்லவே இல்லையே. நேத்து கூட உங்களுக்கு தெரியாம நான் கடையில போய் திங்க தான் செஞ்சேன். வேற ஒண்ணும் இல்லல, காலையில உப்புமா பண்ணோம்ல, எனக்கு உப்புமா வீட்டுல திங்க பிடிக்கவே இல்லை. அதான் கடையில போய் 4 இட்லி சட்னி சாம்பார் வடை எல்லாம் வச்சு காலையில டிஃபனே நான் கடையில தான் தின்னேன். விளங்கும், வீட்ல பிள்ளைகளுக்கு உப்புமா செஞ்சு கொடுத்து நீ கடையில போய் இட்லி தின்னியாக்கும். ஏட்டி வேற ஒண்ணும் இல்ல, இவ சாப்பாடை இவளுக்கே திங்க முடியல. ஏ தனுசு, உங்க அம்மாவை அப்பப்ப நோட் பண்ணு. நல்லா இல்லைன்னா கடையில தான் இப்படி தின்னுக்கிட்டு அலைதான் நினைக்கப்போ. எப்போதெல்லாம் கடையில திங்க மாட்டேன், எப்பமாவது தான். நல்லா இல்லைன்னா இல்லைன்னா நான் உங்க வீடு இது நீலாம்பரியத்து வீடு அப்படி எங்கேயாவது வந்து தின்னுக்கிடுவேன். அன்னைக்கு சரி அந்த முக்கு கடையில இட்லி இது திங்கணும் போல இருந்ததா, அதனால அங்க போய் தின்னேன். இல்ல வேஸ்டாலாம் கடைக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டேனா. அது சரிதான். கொஞ்சம் காப்பிடி அரிசியை ஊற வச்சு கொஞ்சம் ஒரு காவலுக்கு உளுந்தையும் ஊட போட்டு நல்லா அரைச்சின்னு வையேன், ஒரு 2-3 நாளுக்கு மாவு வரும். பிரிட்ஜில வச்சு ஒரு 2 நாள் இட்லி ஊத்திட்டு ஒரு நாள் தோசை ஊத்தி கொடுத்துக்கிடலாம்ல. அதுக்கு வலிச்சு போய் கடையில வாங்கி தின்றுருக்கா. பொராட்டானாலும் சொல்லி நம்மளால வீட்டுல பண்ண முடியாதுங்களாம். ஏக்கா நீலாம்பரியக்கா அப்படி சொல்லாதியக்கா. நம்ம வீட்டுல இட்லியை வச்சு என்ன செய்வோம், ஒரு சாம்பார் இல்ல ஒரு சட்னி ஏதாவது வைப்போம். ஆனா கடையில பாருங்க, ஒரு சாம்பார் சட்னி எல்லாம் தராங்க. ஒரே நேரத்துல ஒரு 4 இட்லிக்கு நம்ம அம்புட்டே ஊத்தி நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு வந்துடலாம். வீட்டுல அப்படி சாப்பிட முடியுமா? அது மட்டும் இல்லாம அவங்களும் பாவம் தானே, அவங்களுக்கும் விற்க வேண்டாமாக்கா. அப்பப்ப நம்ம இப்படி வாங்கினாதான் நல்லது. நீங்க டீ கடை வச்சுக்கிட்டு நீங்களே இப்படி சொல்லுதிய பாத்தீங்களா? வீட்ல இருந்து எல்லாரும் டீ போட்டு குடிக்க முடியும், ஆனா உங்க கடைக்கு வந்து டீ குடிச்சதுல உங்களுக்கு வருமானம். அதுவும் சரிதான் நீ சொல்லுது. ஏக்கா, நீங்க இப்படி அவட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் மண்டைய கழுவி எல்லாத்தையும் உங்களை ஒத்துக்கிட வச்சிருவா. சாப்பிடுங்க. ஏ பிள்ளைல, இப்படி எல்லாரும் ஒரு ஒரு பாஸ்ல வச்சு 2 பேரா உட்கார்ந்து இருக்கீல. நான் வேணா கீழே போய் 2-3 தட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அந்த வரணும் இல்ல எனக்கு. ஏடி நீலாமரி, சும்மா கடை இப்படி தட்டு எடுக்கிறதுக்கு மெனக்கிட்டு கீழே போறியாக்கும். பேசாம இலையோட வச்சு தின்னுட்டு இலையை மடக்கி குப்பையில போடுற. இப்படி தட்டு எடுத்துட்டு வரணும், அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சது ஒரு ஆள் உட்கார்ந்து கழுவணும். என்னத்துக்கு அப்படி இந்த பாஸ்ல இலையில வச்சு தின்னுட்டு தூர ஓடுவோம்? ஆமா நீலம்பரிக்கா, குருவி கூட ஆச்சி சொல்லதும் சரிதான். ஏக்கா நீலம்பரிக்கா, உங்க மவன் சின்னவன் சுதாகர் பொராட்டா திங்க ஒண்ணும் செய்யாதுல, செமிச்சிருமா நைட்டுக்கு? இல்லடி, ஒண்ணும் இல்ல. இந்த எள்ளு போல கொஞ்சோண்டு சால்னால நினைச்சுதான் குடுக்கேன். ஆனா ரொம்ப குடுக்க பயமா தான் இருக்கு. சும்மா கொஞ்சோண்டு வாயில வச்சு கடிச்சிட்டு கிடப்பான். ஏதே நான் கீழே அவனுக்கு தோசை ஊத்தி கொடுத்துட்டு வந்துட்டேன். அவன் ரொம்ப ஒண்ணு திங்க மாட்டான். சும்மா ஆசைக்கு வாயில எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். பரவாயில்லையே சுதா, நல்ல பிள்ளைன்னு. எல்லாம் கட்டு போல உங்களை விட அவதாக்க அந்த பிள்ளைய பாக்கா. ஆமாட்டி, ஆமா. நான் தான் சொன்னம்ல, அந்த பிள்ளையே இவனை எல்லாம் பாத்துக்கிடுன்னு. யாச்சி, எடுத்து தின்னுங்க நல்ல பரோட்டாவை. என் சைடு தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கியே, நல்லா எடுத்து தின்னுங்க. ஏட்டி, எனக்கெல்லாம் ரொம்ப ஜீரணம் ஆகாதுட்டி. ஆசைக்கு எள்ளு போல கொஞ்சோண்டு திம்பே, அவ்வளவுதான். இந்த பரோட்டா கிரட்டெல்லாம் எனக்கெல்லாம் போதும். நீ தின்னு நல்லா. பரோட்டான்னு ஆசையா இருந்தது, ஆனா கூட 2-3 ஆனது உள்ள போக மாட்டிக்க. ஏக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல, முடிஞ்ச அளவுக்கு தின்னுங்க. இல்லாத மீதி எல்லாம் என்கிட்ட கொண்டாங்க, நான் தின்றது அவ்வளவுதானே. அதானே, முதலைக்கு எங்க வயிறு முட்டை போகுது, அதெல்லாம் என்ன கொடுத்தாலும் முடிஞ்சிருவாக்கா. ஒழுங்கா உங்க குழந்தை நீங்க தின்னுங்க. அவளுக்கு கொடுத்துட்டு கிடக்காதி அவ கேட்கான்னு. ஏட்டி பிளாக்கி, ரொம்ப பேசாதனே. நான் அவளுக்கு திங்க முடியலன்னா வேஸ்டா போனாதான் என்கிட்ட தான்னு கேட்டேன். இல்லைன்னா ஒண்ணு எனக்கு ஒண்ணு வேண்டாம். ரொம்ப தான் பேசுவா இவ. ஏதோ நான் சாப்பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு கிடக்குத மாதிரிதான். சும்மா விடுங்க, ஆரம்பிச்சிருவாளுவோ. அப்படி பேசி பேசி பிறகு சண்டையில போய் நிக்கும். பேசாம சாப்பிடுங்க. ஏட்டி, அவ ஏண்டதானே கேட்ட, நான் சாப்பிட முடியலன்னா அவட கொடுத்துக்கிடுவேன். நீ பேசாம வாங்குறது தின்னுட்டி பிளாக்கி. ஏ பிளாக்கி, என்ன உன் குழந்தைய அமைதியாவே இருக்கா? வந்ததுல இருந்து ஏம்மா எதுவும் வேணா கேட்டு வாங்கி சாப்பிடுனே. சால்னா எதுவும் வேணுமா?
ஆஹா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, போதும். ஏல மாப்ள என்னவோ ஆளெல்லாம் வந்திருக்கு என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா நீ? அப்ப இதெல்லாம் பிளானிங்காடா? ரெண்டு பேரும் பேசி வச்சு அப்ப ஒண்ணா சாப்பிட வந்திருக்கியேன்னா? எல பைத்திய தனுசு, சும்மா இறைய வாய கலராத. ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு அப்படிலாம் ஒரு எண்ணமும் இல்லைன்ட்டு. அந்த பிள்ளை தான் அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம இரு, கேட்டியா? நடிக்காதல நீ. வெளியில இப்படி சொல்லுவ, ஆனா உள்ள உனக்கு குளு குளுன்னு இருக்கும். எனக்கு தெரியாதா? ஆமா, குளு குளுன்னு இருக்கு. இவன் வந்து பார்த்தான், மனுஷனுக்கு அடிக்கிற வெயிலுக்கு வெந்து ஊத்திக்கிட்டு இருக்கு, உள்ள குளு குளுன்னு இருக்கான். வாயில என்னத்தையும் கேட்டு விட்டு போயிடாத சொல்லிட்டேன். நடக்கட்டும் நடக்கட்டும். ச்சே, நான் உட்கார்ந்திருக்க வேண்டிய இடத்துல இந்த தனுசு பையன் உட்கார்ந்திருக்கான். முதல்ல நம்ம லவ் மட்டும் ஓகே ஆவட்டும். இந்த பையன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விடணும். எப்ப பாரு இந்த ரெண்டு பையலும் ஒன்னாதாம்மா கிடக்கானுவோ. ஏல சுரேஷ், வரும்போது உங்க ஆச்சிக்காரிக்கும் தங்கச்சிக்கும் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்துட்டால வந்த? ஆமாமா, ஆச்சி சொல்லுச்சு, அத வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். என்னம்மா என்னாச்சு? ஒன்னும் இல்ல, ஆச்சியும் சொன்னா நைட்டு நாங்க சிக்கன் ரைஸ் வாங்கி இப்ப திங்க போறேன்னு. அதனாலதான் தங்கச்சி பிங்கியும் வரல, இல்லைன்னா அவளையும் சாப்பிட கூட்டு வந்திருப்போம்ல. அதான் சொன்னால, எப்படி வாங்குதால வச்சாலும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் சுரேஷ் சொன்னா நீ வாங்கி கொடுத்துட்டு வாரேன், நான் தான் வாங்கி கொடுத்துட்டு வாரியோன்னு கேட்டேன். எல்லாம் சுரேஷ் எது வேணுமால? இது வேணா வாங்கி தின்னு. பரோட்டா வேணா அம்மாட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டியால? ரெண்டு பேரும் மேல உட்கார்ந்து ஒண்ணு போல திங்கத பாருங்களேன். பாக்கிறதுக்கு நல்ல ரெண்டு குரங்கு உட்கார்ந்து திங்கத மாதிரி இருக்குல. கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, ஆனா சத்தமா சொல்லிராத சுதா, சண்டைக்கு வந்துருவானுவோ. ஏட்டி என்னத்த காதுக்குள்ள முணங்கிட்டு இருக்கிய ரெண்டு பேரும்? இல்லக்கா ஒண்ணும் இல்ல, உங்க மாவனும் என் மாவனும் உட்கார்ந்து திங்கத பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா ஜோடியா இருக்குன்னு சொன்னா, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நல்ல வேலைக்கா, ரெண்டு பேரும் பயனுவலா போயிட்டானுவோ தெரியுமா? ஒருத்தி மட்டும் யாராவது பொண்ணா இருந்ததோ எவனாவது ஒருத்தி வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருப்பான். அதான லட்டு, அத சொல்லு. இந்த லட்டத்துக்கு அறிவு இருக்கான்னு பாரு. வாளு தான் வளர்ந்திருக்கு, லூசு மாதிரி பேசு. ரெண்டு ஆம்பளை பையனை பார்த்து பேசாது. அதான் லட்டு, ரெண்டு பேரும் ஒரே தட்டையில தான் சாப்பிடுதானுவோ. திடீர்னு இவன் ஒரு சட்டையை போட்டு போறான், வரும்போது அவன் சட்டையை போட்டுட்டு வரான். ரொம்ப தான் ஓவரா இருக்கு. பின்ன இருக்கதான் செய்யும். இவன் என் உயிர் நண்பமா, உயிர் நண்பன். எனக்காண்டி உயிரனாலும் கொடுப்பான் தெரியுமா? பண்ணுவீங்க. நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் பாப்போம். எல்லாவளும் குடுமிய பிடிச்சி ஆஞ்சு போடுவாளுவோம். அதுக்கப்புறம் உங்களால இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்க முடியாது. அது வரைக்கும் அடிக்கோங்க ரெண்டு பேரும். ஆமா ஆமா, குருவி கூட ஆட்சி மேல சத்தியம். நாங்க கடைசி வரைக்கும் ஒன்னாதான் இருப்போம். பியாதில போவானுல, உங்களுக்கு சத்தியம் பண்ண வேற ஆளே கிடைக்கலையா? நீங்க கடைசி வரைக்கும் இருந்து என்னமோ செய்யுங்க, நாசமா போங்க. ஏன் மண்டையில எல்லாம் சத்தியம் பண்ணணும்? விளக்கு மரம் எடுத்தா பிஞ்சு போயிரும். போங்க போய் உங்க ஆட்சி மண்டை மேல அடி சத்தியம் பண்ணுங்க. நல்ல வாயில வந்துரும் அவனே. ஏல உன் மாவனோட ரெண்டு பேரும் சொல்லி வைங்க. ஐயோ பாவம் கிழவி, நீ சாவதான் போற. எப்படியும் நான் அவன் லவ் பண்ணது ரெண்டு பேரையும் பிரிச்சு விடதான் போறேன். அவனும் ஜென்மத்துக்கு சேரவே மாட்டாவோ. இது தேவையில்லாம நீ நடுல வந்து மாட்டிக்கிட்ட. உன் மேல சத்தியம் வேற பண்ணிருக்கானோ, கண்டிப்பா நீ செத்து போயிருவ. அவனு லூசு பையனுவோ, சும்மா விளையாட்டுக்கு என்னத்தையும் சொல்லுவானுவோ. நல்லா சொன்னானுவோ. எப்ப ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. காலை நீட்டி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வருது. ஏக்கா அப்ப நாங்களும் கிளம்புதோம். ஏட்டி பிளாக்கி, செத்த நேரம் இருட்டி, இப்பதானே சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். ஏக்கா நாங்க ரெண்டு பேரும் எங்க அத்தைக்கு தெரியாம, வீட்டுக்கு தெரியாமையாக்கு வந்திருக்கோம். அதான் அவங்க எந்திக்கிறதுக்குள்ள போய் படுத்துறணும். ஏட்டி இருட்டி பிளாக்கி ஒண்ணு ஆகாது, உங்க அத்தைக்காரி தானே. அது தூங்க போனா ஆளு எந்திக்கவே எந்திக்காதுன்னு சொல்லுவேல்ல. பேசாம இரு, கொஞ்ச நேரம் இருந்து கதை பேசிட்டு போகலாம். ஒரு
ஒரு மணி நேரம் இருட்டி. ஆமாட்டி, இருட்டி கொஞ்ச நேரம் செமிக்கட்டும். சாப்பிட்டது ஒரு மணி நேரம் இருந்து கதை பேசிட்டு போவோம். ஆமா, நீ இருப்பு கொஞ்ச நேரம். எங்க அம்மா கிடக்கா, அவ தூங்கிட்டானே எந்திக்கவே மாட்டா. நம்ம கொஞ்ச நேரம் இருந்து கதை பேசிட்டு போவோமே. இவ வேற ஒருத்தி அவதான் சொல்லுதாவன்னா. சரிக்கா இருக்கோ, கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போறோம். எது அப்படி படுத்துட்டே பேசுவோம். மேல அப்படி நிலாவை பார்த்துட்டே பேசுவோமா? எவ்வளவு நாள் ஆச்சு மொட்டை மாடியில படுத்து. ஆமாட்டி, வரிசையா படுத்துட்டு பேசாம குறுக்க கொஞ்ச நேரம் சாத்தி போடுவோம். குறுக்கு வேற வலிக்கு. ஏக்கா இப்படி மொட்டை மாடியில தான் படுத்து எம்புட்டு நாள் ஆகுதுன்னு நிலாவை பாருங்களேன் எப்படி பெற அழகா இருக்குன்னு. ஏட்டி ரம்ஜான் லாட்டி ஞாபகம் இல்லையா? அதான் அப்படி இருக்கு. நல்லா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. அடே அந்த ஞாபகம் இல்ல பாருங்களேன். ச்சே, யாரும் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தா ஞாபகம் இருக்கும். ஒருத்தரும் கொண்டு வரலையே, அதான் அந்த ஞாபகம் இல்ல. அட மடப்பையில, நீலாம் ஒரு மனுஷனா? அத முதலே சொன்னேன்னா இத கட் பண்ணிட்டு அதை வாங்கி தின்றுக்கலாம்ல. அதானே எல சுரேஷ் உண்மையா? ஆமாமா கேட்டானுவோ. நாங்க தான் வீட்டுல எல்லாரும் இப்படி பரோட்டா திங்க போறோம் வேண்டான்னு சொன்னேன். அட பைத்தியங்களா, இவனுல என்ன டீ செய்யலாம்? கழுத வாங்கி வச்சா கூட நம்ம நாளைக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு தின்றுக்கலாமே. அதான் என்னக்கா அந்த பிரியாணி எம்புட்டு டேஸ்டா இருக்கு தெரியுமா? அதானே ஏழை, எனக்கெல்லாம் தெரியாது. முதல்ல போன் போட்டு ஃப்ரெண்டுவெல்ல கொண்டு வர சொல்லல. எனக்கு தெரியாது. வீட்டுக்கெல்லாம் நீ வந்தேன்னா பிரியாணியோட வா, இல்லைன்னா எங்கிட்டும் போ. மென்டல், அந்த பிரியாணி டேஸ்ட் தெரியுமா? நம்ம எல்லாம் வீட்டுல எப்படி பண்ணாலும் அந்த டேஸ்ட் வராது. இன்னக்கா அவ வீட்டுல தான் அந்த டேஸ்ட் வரும். ஆமாட்டி லாட்டி. எல சுரேஷ் அதெல்லாம் இருக்கட்டும். நீ மேல கட்ட ஜவுத்துல ஏறி படுத்திருக்க. அந்த சைடு கவந்தைக்கு வந்து போயினா அதல கீழே பேசாம இறங்கி படுங்க. ஏமா அதெல்லாம் நான் விழ மாட்டேன். இந்த அவன் தனுசு என் காலை புடிச்சிருக்காம்ல. ஆனா உங்களுக்கு ரொம்ப தாம்ல நம்பிக்கை ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு. விடுங்கக்கா, அவனு சொன்னா கேட்க மாட்டானுவோ. அதெல்லாம் அவனு ரெண்டு பேரும் இருந்துக்கிடுவானுவோ. ஏக்கா வானத்துல நட்சத்திரமே காணும்லக்கா. முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் வானம் ஃபுல்லா நட்சத்திரமா இருக்கும் தெரியுமா? இப்பெல்லாம் தெரியவே மாட்டிக்கே. பிளாக்கியத்து அது என்ன காரணம் தெரியுமா? ஏர் பொல்யூஷன். அதுக்கப்புறம் நம்ம அதிகமா யூஸ் பண்ற பல்ப், அதுக்கப்புறம் லைட், டியூப் லைட், நம்ம வீடுகள்ல போடுற வெளிச்சம். அந்த வெளிச்சத்தினால தான் அங்க இருந்து நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது நட்சத்திரம் எல்லாம். அதுவே நம்ம இந்த காட்டுக்குள்ள ரொம்ப இந்த சிக்னல் எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து பார்த்தோம்னா எல்லா நட்சத்திரமும் தெரியதான் செய்யும். அடே அப்படியா விஷயம்? ஏக்கா சாப்பிட்டது எனக்கு அப்படியே கண்ணை சொருவுதுக்கா. ஒரு 10 நிமிஷம் மட்டும் கண்ணை அசைக்கிட்டு என்னை மறக்காம எழுப்பி விட்டுருங்கண்ணே. அப்படியே ஆயத்து மருந்து தூங்கிட போறேன். அப்புறம் வீட்டுக்கு போனா எங்க அத்தைக்காரி என்னை கொன்னே போடுவா. சரிட்டி சரி பிளாக்கி, தூங்கு. நான் எழுப்பி விடுதேன். குருவி கூடாச்சி கொஞ்சம் காலை நவட்டி வைங்களேன். ஏக்கா அந்த ஆச்சிலாம் இந்நேரம் பாதி தூக்கம் சொர்க்கத்துக்கே போயிருப்பாவோ. எல்லாம் அசந்து தூங்கிட்டுவோ. அப்படியாட்டி நம்ம 2 பேர் தான் முழிச்சு கிடக்குமோ? ஏக்கா அப்படிதான் நினைக்கேன். சரிதான். ஏக்கா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்னு கேஸ் வேலைலாம் ஏறி போய் கிடக்க. கடைக்கெல்லாம் என்ன செய்தியே? கேஸ் எல்லாம் கிடைக்குதா? ஆமாட்டி, ஏதோ இருக்கத வச்சு ஒப்பைச்சது. கிடைக்காத நேரம் விரவுல வச்சு எரிக்காரு. வேற என்ன செய்யறதுக்கு? ஏக்கா உங்க சின்னமாவன் எந்திரிச்சு படுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். யாருட்டி சுதாகரா? அந்த பையன் அப்படிதாண்டி பண்ணுமா? எந்திரிச்சுதான் படுத்துக்கிட்டு வளர்த்திக்கிட்டு கிடப்பான். ஏட்டி எனக்கும் அப்படியே கண்ணு அசருது. நானும் கொஞ்ச நேரம் தூங்குனேன்டி. இந்த பிளாக்கி 10 நிமிஷத்துல எழுப்ப சொன்னாட்டி மறக்காம அவளை எழுப்பி விடுனே. ஏக்கா எனக்கும் கண்ணு சொருகுதே. என்னது இது இவ்ளோ வெளிச்சமா இருக்கு? ஏட்டி சுதா ஜன்னல அடட்டி. ஆனா ஜன்னல் வெளியே இவ்ளோ வெளிச்சம் வராதே. என்னது விடுக்கிட்டா? ஏட்டி பிளாக்கி ஏட்டி பிளாக்கி எந்திடி. என்னங்க ஒரு 2 நிமிஷம் தூங்கிக்கிறேன். ஏட்டி பைத்தியக்காரி, நான் உன் வீட்டுக்காரன் இல்ல.
தூங்கிட்டு இந்த லட்டிட சொன்ன அந்த பைத்தியக்கார